அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஆடியோ, வீடியோ அப்படின்றது கிளியரா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கமா இன்னைக்கு சயன்ஸ் 2 இன்னைக்கு வீடியோ அப்படின்றது கொஞ்சம் லேட்டா வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான். இந்த டாபிக் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 6த், 7த், 8த், 9த் இந்த 4 ஸ்டாண்டர்ட்லயும் உங்களுக்கு கவர் ஆகும். அதில் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சார் இங்கிலீஷில் என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா. இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் அரவுண்ட் அஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது என்ன சார் சேஞ்ச்? சேஞ்சுன்னா தான் மாற்றம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? மாற்றம் மட்டுமே இந்த உலகத்தில் மாறாத ஒன்று மாற்றம் மட்டுமே. சேஞ்ச் அரவுண்ட் அஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இந்த மாற்றம் அப்படின்றதுக்கு நம்ம இந்த புக்கில் வந்து மாற்றம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, மாற்றங்களுடைய வகைப்படுத்துதல் என்னென்ன இருக்குது, மெதுவான மாற்றம், வேகமான மாற்றம், மீள் மாற்றம், மீளா மாற்றம், இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம், விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம், இயற்கையான மாற்றம், மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய செயற்கையான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கரைசல்கள் பற்றி பார்க்கலாம். கரைசல் அப்படின்றது என்னன்னா சால்வெண்ட். ஓகேவா? அந்த சால்வெண்ட் ரிலேட்டடான விஷயங்களையும் பார்க்கலாம். சொல்யூஷன், டிசொல்யூஷன்ஸ். இந்த டிசொல்யூஷன் எதுன்னு கேட்டால் சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஒன்றா பார்க்கலாமா? எஸ், ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6th புக்கில் நமக்கு தேவையான விஷயம் என்ன கேட்டால், ஃபர்ஸ்ட் மாற்றம் என்றால் என்ன? ஓகேவா? இதுதான் நம்ம கேட்பாங்க. சேஞ்சஸ் என்ன? ஒரு பொருள் தன்னுடைய நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு பேர் தான் மாற்றம். நோட் பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்போ சேஞ்சஸ்னா என்ன சார்? சேஞ்சஸ் அப்படின்றது சொல்றாங்க பாருங்க. சேஞ்சஸ் த ப்ராசஸ் விச் சம் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வாட் இஸ் இட் வாஸ் இயர்லியர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இனிஷியல் ஸ்டேஜுக்கும் ஃபைனல் ஸ்டேஜுக்கும் என்ன பண்ணுதுன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் பேர் தான் சேஞ்சஸ். ஓகேவா? இந்த சேஞ்சஸோடைய கிளாசிஃபிகேஷன், வகைகள் என்னென்ன? ஓகேவா? இந்த மாற்றங்களுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், எந்தெந்த இடத்துலலாம் சார் மாற்றம் நிகழும் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளுடைய வடிவத்தில் மாற்றம் ஏற்படலாம். ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்பிள் வச்சிருக்கேன் நான். இந்த ஆப்பிள் என்ன பண்ணுறேன்? கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இதோட ஷேப் மாறுது. அப்போ வடிவம் மாறுது. மாற்றங்கள் எப்படி இருக்குது? அதனுடைய ஷேப் மாறுது. அதே மாதிரி நிறம் மாறுது. ஆப்பிள் ரொம்ப நேரம் கட் பண்ணி வச்சோன்னா ஒயிட் கலர் ப்ரௌனிஷ் கலராக மாறும். ஓகேவா? அதனால் நிறம் மாறுது, வெப்பநிலை மாறும், நிலை மாறும், இயல்பு மாறும். இந்த மாதிரி பண்புகளில் என்ன பண்ணலாம்? மாற்றம் நிகழலாம் அப்படின்றதையும் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்ன பண்புகளில் மாற்றம் நிகழும் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு கேள்வி கேட்கக்கூடிய பகுதிகள். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாம். மாற்றங்களுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயம். அந்த மாற்றங்கள் வந்து நமக்கு என்னென்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் மெதுவான மாற்றம், வேகமான மாற்றம். ஓகேவா? அதாவது ஸ்லோ சேஞ்சஸ் அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸ்லோ சேஞ்சஸ்னா என்ன, ஃபாஸ்ட் சேஞ்சஸ்னா என்ன? ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய என்ன கேட்டா, மீள் மாற்றம், மீளா மாற்றம், ரிவர்சபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றம், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றம், டிசைரபிள் சேஞ்சஸ், அன்டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இயற்கையான மாற்றம் மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம். இயற்கையான மாற்றம் நேச்சுரல் சேஞ்சஸ் அண்ட் மேன்மேட் சேஞ்சஸ். ஓகேவா? இல்லைனா ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஒரு டைப் 6th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டால் மெதுவான மாற்றங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மெதுவான மாற்றங்கள் தான் ஸ்லோ சேஞ்சஸ் அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்லோ சேஞ்சஸ்னா என்ன சார்? ஸ்லோ சேஞ்சஸ்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம் தான். அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு, இப்போ எல்லா சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவை? ஒரு டைம் பீரியட், நேரம் அப்படின்றது தேவை. ஒரு மாற்றம் நிகழ்னா அதுக்கு குறிப்பிட்ட காலம் தேவை. அப்போ அந்த காலம் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டுச்சுன்னா அதுக்கு பேர் மெதுவான மாற்றங்கள் அப்படின்றது சொல்றாங்க. சில மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன, இதுக்கு பேர் மெதுவான மாற்றங்கள். அப்போ இதெல்லாம் மெதுவான மாற்றம், நகம், முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். நமக்கு இதை வந்து கொஸ்டின் எங்கே கேட்பாங்க? இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து இது ஸ்லோ சேஞ்சஸா இல்லை ஃபாஸ்ட் சேஞ்சஸா அப்படின்றது கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இங்கிலீஷ் புக் இருக்கிறவங்க அப்படியே நான் சொல்கிறத ஒன்று ஒன்றா அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லோ சேஞ்சஸ் which take a place over the along the long period of time. Long period of time for the slow changes. Examples என்னன்னா growth of nail, hair and change of seasons, அப்புறம் germination of seeds. ஓகேவா? சரி, அடுத்தது வேகமான மாற்றங்கள். எதெல்லாம் வேகமான மாற்றங்கள்? ஒரு சில மாற்றங்கள் நிகழ குறைந்த அளவு மட்டும் நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் வச்சிருக்கேன். அந்த பலூன் என்ன பண்ணுது? அதுக்குள்ள காத்து நிரம்பி இருக்கு. டக்குன்னு வெடிச்சோன்னா அதனுடைய வடிவம் மாறுது.
ஓகேவா? அது வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணுது? குறைந்த அளவு தான் எடுத்துக்குது. ஓகேவா? அதனால இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கேட்பாங்க. அப்ப வேகமான மாற்றங்கள் என்ன பண்ணும்? குறைந்த அளவு தான் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஸோ பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், காகிதம் எரிதல். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்றது நமக்கு வேகமான மாற்றங்கள் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மீள் மாற்றம் மற்றும் மீளா மாற்றம். ரிவர்சபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அப்போ மீள் மாற்றம் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஸோ ரிவர்சபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள்னா இப்ப ஒரு பொருள் மாற்றமடைந்த பொருள் மீண்டும் தங்களது பழைய நிலைக்கே திரும்ப முடிந்தால் அவை மீள் மாற்றம். ஸோ என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரிவர்சபிள் சேஞ்சஸ்ல இட் கேன் பி ரிவர்ஸ்டு. என்ன ரிவர்ஸ்டு? கெட் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் அது ரிவர்சபிள் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க கேட்டா, இப்போ ஒரு ரப்பர் பேண்டு வச்சிருக்கேன். இந்த ரப்பர் பேண்ட் என்ன பண்றேன்? அதனுடைய ஷேப் என்ன பண்ணுது? ஒரே ஷேப்ல இருக்கு. இப்போ இந்த ரப்பர் பேண்டை ரெண்டு பக்கம் இழுக்கிறேன். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது ரப்பர் பேண்ட். ஓகேவா? ரப்பர் பேண்ட் என்ன பண்ணுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ அந்த ரப்பர் பேண்டை எக்ஸ்பேண்ட் ஆகுறது நான் இந்த ரெண்டு பக்கம் இழுக்கிறத நான் விட்டுட்டோன்னா என்ன பண்ணுவோம்? ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணுது? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. ஆனால் என்ன பண்ணுது? ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வருது. அப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறினாலும் திருப்பி என்ன பண்ணுது? பழைய நிலைமைக்கே வருது. அப்படி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு பேர் தான் ரிவர்சபிள் சேஞ்ச். தமிழ்ல என்ன சொல்றாங்க? மீள் மாற்றம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க? தொட்டாச்சினிங்கி தாவரம், ரப்பர் வளையம், அதுக்கப்புறம் பனிக்கட்டி உருகுதல். இது மூணு என்ன சொல்றாங்கன்னா நமக்கு மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது மீளா மாற்றம். ஸோ மீளா மாற்றம் அப்படிங்கன்னா இர்ரிவர்சபிள் சேஞ்ச். ஸோ இந்த இர்ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் தங்களது பழைய நிலைக்கு திரும்ப முடியாத நிலைக்கு பேர் தான் மீளா மாற்றம், இர்ரிவர்சபிள் சேஞ்ச். ஸோ ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு வர முடியுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டால் பால் என்ன பண்ணும்? தயிராக மாறிடும். அப்புறம் தயிர் என்ன பண்ணும்? பாலாக மாறுமா? மாறாது. அப்போ பழைய ஸ்டேஜுக்கு வர முடியாதுன்றதுனால இது வந்து என்னன்னா இர்ரிவர்சபிள் சேஞ்ச். அடுத்தது உணவு செரித்தல். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன பண்ணும்? செரித்து நமக்கு எனர்ஜியாக மாறிடும். திருப்பி அந்த எனர்ஜி உணவாக மாறுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு பேர் ரிவர்சபிள் சேஞ்ச். அடுத்தது மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். ஓகேவா? ஸோ இது மாதிரி என்ன கேட்டால் அது வந்து பழைய பொருளாக வர முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் மீளா மாற்றம். ஓகேவா? இங்கிலீஷில் இர்ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம் கேட்டால் ஒரு ஆப்பிளை வச்சு நமக்கு ஒரு டயக்ராம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஆப்பிளை நான் முழுசாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு ஆப்பிளை நான் முழுசாக எடுத்துக்கிறேன். இந்த ஆப்பிள் இதனுடைய வடிவம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நான் அந்த ஆப்பிளை கட் பண்ணுறேன். அப்போ கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இதனுடைய ஷேப்பு மாறுது. இந்த மாதிரி ஷேப்பு மட்டும் மாறுது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இயற்பியல் மாற்றம். அதனுடைய வடிவத்தில், நிறத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து இயற்பியல் மாற்றம். அதாவது இங்கிலீஷில் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆப்பிளை நான் கட் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ கட் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா இப்படி இருந்த ஆப்பிள் என்னவா மாறும்? பழுப்பு கலரில் மாறும். ஓகேவா? ஒயிட் கலரில் இருக்க ஆப்பிள் பழுப்பு கலரில் மாறும். அப்போ இது எப்படி மாறுதுன்னு கேட்டால் இதனுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து இது மாறும். இந்த மாதிரி கெமிக்கலாக சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் கெமிக்கல் சேஞ்ச். ஓகேவா? அதுக்கு பேர் வேதியியல் மாற்றம். அதுதான் இங்கே நமக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், உருவம் மற்றும் அளவு மட்டும் மாறியதால் அதுக்கு பேர் இயல்பியல் மாற்றம், பிசிக்கல் சேஞ்ச். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஆப்பிள் உள்ள காற்றுடன் வினைபுரிவதால் ஏற்படும் மாற்றமே வேதியியல் மாற்றம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிள் பழத்தை வெட்டிய பகுதியில் மேற்பரப்பில் பழுப்பு நிற திட்டுக்கள் காணப்படலாம். ஸோ அந்த ப்ரௌன் கலர்ல நமக்கு காணப்படுது. அந்த ஆப்பிள் பழத்தில் உள்ள சில பொருட்கள் காற்றுடன் வினைபுரிகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஏரோட ரியாக்ட் ஆகுறதுனால நமக்கு கிடைக்குது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அப்போ இயற்பியல் மாற்றம் என்ன சொல்றாங்க? ஒரு பொருளில் வேதியியல் இயல்பு மாறாமல், நோட் பண்ணி வச்சுங்க, வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மற்றும் மாற்றம் நிகழ்வதற்கு பேர் இயற்பியல் மாற்றம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பனிக்கட்டி உருகுதல், உப்பு அல்லது சர்க்கரை கரைசல் ஆக்குதல், ரப்பர் வளையத்தை இழுத்தல், இதெல்லாமே இயற்பியல் மாற்றங்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேதியியல் மாற்றங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம என்ன பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேதியியல் மாற்றங்கள் பார்க்கறது முன்னாடி சில இயற்பியல் மாற்றங்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். என்ன கேட்டால் பனிக்கட்டி. ஸோ பனிக்கட்டி அப்படின்றத கேட்டால் சாலிட் ஸ்டேட். ஓகே, பனிக்கட்டியாக இருக்கிறது சாலிட் ஸ்டேட். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது என்ன மாறும்? நீராக மாறும். அப்போ பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது நீராக மாறும். நீராக மாறுறது என்ன சொல்றாங்க? லிக்விட் ஸ்டேட். ஓகேவா? திடப்பொருள் திரவமாக மாறக்கூடிய நிலைக்கு பேர் உருகுதல். அப்போ பனிக்கட்டி நீராக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் உருகி நீராக மாறும். அதே இந்த நீரை வெப்பப்படுத்தும் பொழுது என்னவா மாறும்? வேப்பர், ஆவியாக மாறும். நீர் ஆவியாக மாறும். அதுக்கு பேர் ஆவியாதல், வேப்பரைசேஷன் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அடுத்து அந்த நீராவியை குளிர்வித்து என்னவா மாற்றலாம்? நீராக மாற்றலாம். ஸோ அந்த வேப்பர் என்ன பண்ணுறோம்? கண்டென்சேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? வாட்டராக மாற்றலாம். இதுக்கு பேர் ஆவி சுருங்குதல், கண்டென்சேஷன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். இப்போ வாட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம குளிர்விச்சு பனிக்கட்டியாக மாற்றலாம். இந்த ஃப்ரீசரில் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ரீசிங், உறைதல் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா? ஸோ இது வந்து சாலிடை லிக்விடா மாத்துறது, இதுக்கு வந்து லிக்விடை கேஸா மாத்துறது, இது வந்து இந்த கேஸை லிக்விடா மாத்துறது. ஓகேவா? இதுக்கப்புறம் லிக்விடை சாலிடா மாத்துறது. ஸோ இந்த மாதிரி மாத்துற ஸ்டேஜுக்கு பேர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது நமக்கு கேள்விகள் கேட்டிருக்கு. அடுத்தது மேலும் அறிந்து கொள்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல் அப்படின்றது சொல்றாங்க. பதங்கமாதல் என்ன சார்? சப்ளிமேஷன். அது சார் சப்ளிமேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இப்போ சாலிட் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணணும்? லிக்விடாக தான் மாறணும். அதுக்கப்புறம் தான் கேஸ் தான் போகணும். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சரே இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இப்போ சாலிட் பார்ட்டிகல்ஸ், திடப்பொருள்கள், இது வந்து சாலிடுப்பா, அதனால குழப்பிட போறீங்க. இது வந்து திடப்பொருள். இது என்ன மாறுது? திரவ பொருளாக மாறும். அதுக்கப்புறம் தான் வாயு பொருளாக மாறும். இந்த ஸ்டேஜில் தான் போகணும். ஏன்னா திடப்பொருட்கள் வந்து மூலக்கூறுகள் நெருக்கமாக இருக்கும். அதை வெப்பப்படுத்தும் பொழுது மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாகும். அப்போ அதிகமாகிறது தான் திரவ நிலை. ரொம்ப அதிகமானுச்சுன்னா அது வாயு நிலை. இப்போ நான் உடனே வெப்பப்படுத்தணும், அந்த மூலக்கூறுகள் ரொம்ப அதிகமாக விரிவடையுமா அப்படின்னு கேட்டால், அது விரிவடைகிற ஸ்டேஜுக்கு பேர் தான் பதங்கமாதல், இங்கிலீஷில் சப்ளிமேஷன். அப்போ சாலிட் ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறதுக்கு பேர் சப்ளிமேஷன். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா கற்பூரம், நாப்தலின். ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே நம்ம போகணும். ஓகேவா? அடுத்தது கரைதல். கரைதல் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க? சொல்யூஷன். டிசால்வ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நீங்க பாருங்க, எஸ், டிசொல்யூஷன் அப்படின்றது கொடுத்துருக்கு. அப்ப டிசொல்யூஷன் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு கரைதல் அப்படின்றது என்ன சொல்றாங்க? திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை நாம் கரைதல் என்கிறோம் அப்படின்றது கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்ல பாத்துருமா? எஸ், இங்கிலீஷ்ல பார்க்கலாம். The spread of solid particle among the liquid molecules is called dissolution. அப்படின்னு என்ன சார்? நான் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ திடப்பொருட்களுடைய மூலக்கூறு எப்படி இருக்கும்? பக்கத்து பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும். அதே திரவ பொருட்களுடைய மூலக்கூறுகள் என்ன பண்ணும்? கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். இந்த கேப்பை யார் ஃபில்றாங்கன்னா இந்த திடப்பொருட்கள் ஃபில் பண்ணுது. ஓகேவா? லிக்விட் மாலிகூல்ஸ் அப்படின்றது கேப் அதிகமாக இருக்கும். அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுறா? சாலிட் மாலிகூல்ஸ் அப்படின்றவங்க ஃபில் பண்ணுறாங்க. இப்படி ஃபில் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? இந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட திரவ ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் டிசொல்யூஷன். ஓகேவா? இந்த திடப்பொருள் திரவ பொருள் ரெண்டும் ஒன்னா சேர்றதுக்கு பேர் தான் நமக்கு என்ன சொல்றாங்க? கரைதல். ஓகேவா? இந்த கரைதல் மூலயமா தான் என்ன கிடைக்குது? நமக்கு கரைசல் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த சாலிட் பார்ட்டிகல் தான் உள்ள கரைஞ்சிச்சா, அந்த சாலிட் பார்ட்டிகல் திடப்பொருளுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கரைபொருள் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? கரைபொருள். அது அந்த லிக்விட் பொருள், அதாவது திரவ பொருளுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கரைப்பான் அப்படின்றது சொல்றாங்க. சொல்றது புரியுதா? அப்ப திடப்பொருளுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சொல்யூட்னு சொல்றாங்க. சாரி, எஸ், பார்க்கலாமா? சொல்யூட் அப்படின்றது என்ன கேட்டா கரைபொருள் அப்படின்றது சொல்றாங்க. சால்வெண்ட் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா கரைப்பான் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ கரைப்பான் அப்படின்றது எல்லாமே என்ன கேட்டா திரவ பொருளாக தான் இருக்கும். ஓகேவா? சொல்யூட் அப்படின்றது என்ன கேட்டா அது திடப்பொருளாகவும் இருக்கலாம், திரவ பொருளாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சில டைம்ல இதுல வந்து வாயுக்களும் மிக்ஸ் ஆகும். ஓகேவா? அதாவது திட அது சொல்யூட் அப்படின்றது என்ன சொல்றாங்க? இந்த சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் dissolved in the solvent to make a solution. ஓகேவா? அப்ப சொல்யூஷனை மேக் பண்றதுக்காக என்ன பண்ணுதுன்னா டிசால்வ் பண்ணுது. எங்க டிசால்வ் பண்றாங்க? சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணி சொல்யூஷனை மேக் பண்ணுது. அப்ப சால்வெண்ட்ன்றதா சொல்லுது டிசால்வ் த சொல்யூட். ஓகேவா? நமக்கு இது வந்து சிம்பிளா குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும்பா. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னா கேட்டா இது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன கேட்டா கரைப்பான் கரைபொருள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கரைப்பான் அப்படின்றது என்ன கேட்டா கரைபொருளில் கரையக்கூடிய பொருள். கரைபொருள்ன்றது கரைப்பானில் கரையக்கூடிய பொருள். சார் என்ன சார் குழப்பறீங்க தமிழ் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. இதுல கரைப்பான் அப்படின்றது நீர் அப்படின்றத எடுத்துருங்க, வாட்டர்ன்றது எடுத்துக்கங்க. கரைபொருள் அப்படின்றது என்ன கேட்டா உப்பு எடுத்துக்கிறீங்க. உப்புன்றது என்னது? சால்ட்டு. இது என்ன சொல்லலாம்? சாலிட் பார்ட்டிகலாக சொல்லலாம். நீர் அப்படின்றது என்ன கேட்டா வாட்டர், லிக்விட் பார்ட்டிகலாக சொல்லலாம். இப்போ இந்த லிக்விடுக்குள்ள சாலிடை போட்டு என்ன பண்ணும்? டிசால்வ் ஆகி நமக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு கரைசலை கொடுக்கும். அப்போ கரைபொருள் கரைப்பான் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுக்கும்? கரைசலை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பொது கரைப்பான் யாருன்னு கேட்டால் நீர். நோட் பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதெல்லாம் நமக்கு வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் பிசி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த யூனிவர்சல் சால்வெண்ட் யாருன்னு சொல்லுவாங்க கேட்டால் வாட்டர். ஓகேவா?
ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், டிசால்வ் த வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், நிறைய பொருளை அது கரைக்கக்கூடியதுனால அது வந்து என்ன சொல்கிறாங்க, யூனிவர்சல் சால்வெண்ட். ஓகேவா, அடுத்து போயிடலாமாப்பா, அடுத்து போயிடலாம். அடுத்து என்ன கேட்டால் வேதியியல் மாற்றங்கள். ஓகேவா, அடுத்தது வேதியியல் மாற்றங்கள் பார்த்தலாம். ஸோ வேதியியல் மாற்றங்கள் என்ன கேட்டால் வேதியியல் பண்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வேதியியல் மாற்றங்கள் எனப்படும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் இங்கே பாருங்க, the permanent changes in which there changes in chemical composition and new substance is formed அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது அது வேதியியல் பண்புகளை மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய பொருட்கள் உருவாகும். ஸோ அதுக்கு பேர் தான் வேதியியல் மாற்றங்கள். அப்போ இயற்பியல் மாற்றம் என்ன பண்ணும், பிசிக்கல் சேஞ்சஸ்னா புதிய பொருட்கள் உருவாகுது. ஓகேவா, புதிய பொருட்கள் உருவாகாமல் இருக்கிறது வந்து இயற்பியல் மாற்றம். அதே நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு ஆகக்கூடியது எதுன்னு கேட்டால் கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா, ஸோ இதை பாருங்க. ஸோ இயற்பியல் மாற்றத்துக்கான வேதியியல் மாற்றத்துக்கான டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்துக்காட்டு தான் நமக்கு முக்கியம், எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துங்க. ஓகேவா, ஸோ இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துங்க. புதிய பொருட்கள் உருவாவதில்லை, இதில் புதிய பொருட்கள் உருவாகின்றன. இப்போ பார்த்தோன்னா மரம் எரிஞ்சு என்ன பண்ணும், சாம்பலாக உருவாகும். அப்போ மரம் என்ன பண்ணுது, சாம்பலாக மாறி இருக்கு. சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிடும். இதில் வந்து என்ன வேதியியல் இயல்பில் மாற்றங்கள் ஏற்படாது, இதில் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது இது ஒரு தற்காலிக மாற்றம், இது ஒரு டெம்பரரி சேஞ்சஸ் தான். இது வந்து ஒரு பர்மனன்ட் சேஞ்சஸ். ஓகேவா, இது ஒரு மீள் வினை, இது ஒரு மீளா வினை. இது ரிவர்சபிள் சேஞ்ச், இது இர்ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது விரும்பத்தக்க மாற்றம் மற்றும் விரும்பத்தகாத மாற்றம், டிசைரபிள் சேஞ்ச் அண்ட் டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும், சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்கள் என்னன்னா விரும்பத்தக்க மாற்றங்கள். அப்போ எதாவதெல்லாம் நம்மளால் விரும்பத்தக்கக்கூடியது, காய் கனியாக மாறிச்சுன்னா நமக்கு விரும்பத்தக்கது. அடுத்து பருவநிலை மாற்றம். ஸோ பருவநிலை மாறினா தான் நம்ம இருக்க முடியும். அதே மாதிரி தாவரங்கள் வளர்தல், உணவு சமாளித்தல், பால் தயிராதல், இதெல்லாமே கேட்டால் விரும்பத்தக்க மாற்றங்கள். அதே விரும்பத்தகாத மாற்றங்கள் என்ன, சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத தீங்கு விளைவிக்க கூட நம்மால் விரும்பத்தகாத மாற்றங்கள், காடுகள் அழித்தல், பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல், இதெல்லாமே என்ன விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்றது நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, ஓகே. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய இயற்கையான மாற்றங்கள் மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இயற்கையான இயற்கையே தானாகவே நிகழும் மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட மாற்றங்களுக்கு பேர் இயற்கையான மாற்றங்கள். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி, அதுக்கப்புறம் வந்து என்ன நிலவின் வெவ்வேறு நிலைகள். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டால் நமக்கு வந்து இயற்கையான நிகழக்கூடிய மாற்றங்கள். அடுத்தது மனிதனால் செயல்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கன்னா, மனிதன் தன் விருப்பத்திற்கு ஏற்பட மாற்றங்களால் மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் செயற்கையான மாற்றங்கள் எனப்படும். ஸோ எதெல்லாம் கேட்டால் நம்ம சமைக்கிறது, காடுகளை அழிக்கிறது, பயிரிடுதல், கட்டிடம் கட்டுதல், இது எல்லாமே மனிதனால் ஏற்படக்கூடிய செயற்கையான மாற்றங்கள் அப்படின்றது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டாபிக் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 6th புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7th புக்கில் பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ 7th புக்கில் கொஞ்சம் அப்டேட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இதே தான் 8th நீங்கள் 6th பேசிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் மீதி எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் இடையில வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு 6th புக் முடிச்சிட்டு அடுத்து 7th, 8th and 9th அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.